பரிசுத்தாவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தினீர் தங்கி இருந்து அதை ஒரு அன்பினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவளாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தலும். உடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்திலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவரின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, அது மத்தேயு என்று எழுதின நற்செய்தியுள் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் ஒருமுறை சேர்ந்து வாசித்து அதன் பேரிலே தியானம் செய்வோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவளுடைய உவமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்து ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அடித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, மனித சமுதாயத்திலும் அவருடைய இருதயத்திலும் தேவனுடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகமாய் விரும்பினவராக இருந்தார். எனவேதான் அவரது போதனைகள் நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான இடங்களிலே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பார். சில வேளைகளிலே நேரடியாக பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமையை சொல்வார். சில இடங்களிலே அதற்கு உதாரணத்தை முன்வைத்து ஓமானங்களாக அதை எடுத்துச் சொல்லி நம்மை சீர்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் கூறின இந்த பரலோக ராஜ்ய ஓமைகளிலே 3 முக்கிய காரியங்கள் அவர் நம்மை உணர்ந்து கொள்ள அழைக்கின்றார். முதலாவதாக, மன்னிப்பின் அவசியம் எவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொள்ள அழைக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் செல்ல விரும்பினால் முதலாவது கடவுளுடைய சமூகத்திலே அவருடைய மன்னிப்பை பெற வேண்டும். இரண்டாவதாக, அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவதாக, அந்த மன்னிப்பை பெற்ற பிறகு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கின்ற சொல்ல முடியாத ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில நாம் வாசிக்க கேட்கிறோம். இன்னும் இந்த பகுதியை நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது 3 உண்மைகளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஊமை கூறப்பட்ட காலம் அல்லது கூறப்பட்ட இடம், கூறப்பட்ட சூழல் இஸ்ரவேல் மக்களுக்கு உரியது. அதே வேளையில இஸ்ரவேல் மக்கள் மனமாற்றம் அடையாத பொழுது அந்த செய்தி அடுத்த நிலையில் இருந்து நமக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நாமும் மனம் மாறவில்லை என்று சொன்னால், நாம் இலவசமாக அழைக்கப்பட்டதை உணராமல் இருப்போம் என்று சொன்னால், அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அந்த அக்கினி உண்டு என்பதை ஒரு எச்சரிப்பாக இந்த பகுதியிலே சொல்வதை பார்க்கின்றோம். அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு ஒரு ஊமையை சொல்வார் என்று சொன்னால் உடனடியாக சில இடங்களிலே அதற்கு விளக்கத்தை சொல்லுவார். சில வேளைகளிலே ஊமையின் முழு விளக்கத்தை சொல்ல மாட்டார், ஆவிக்குரிய உண்மைகள் என்ன என்பதை எடுத்துச் சொல்வார். இப்படியாக ஆண்டவர் கூறும் ஒவ்வொரு ஊமையிலும் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வோடு ஒப்பிட்டு சொல்கின்றபடியினால் அந்த நாட்கள் துவங்கி இந்த நாள் வரை அனைவரும் மிக எளிதாய் புரிந்து கொள்ளவும், அந்த புரிந்து கொண்ட நிலைக்கு ஏற்ப தன்னுடைய மனமாற்றத்தை அடையவும் ஆண்டவர் துணை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியாகவே இந்த நாளுடைய அருளை பகுதி அமைந்திருக்கின்றது. இந்த பகுதி சொல்கின்ற முதல் காரியம், ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளவு முக்கியமானது அல்லது சிறந்தது என்பதை அறிந்து கொள்ள அழைக்கிறது. ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சிறந்தது என்பதை நீங்களும் நாளும் அறிந்து கொள்ள வேண்டுமா? இரண்டாவதாக, அப்படி நமக்கு அழைப்பு கிடைத்தால் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை அது சொல்கிறது. மூன்றாவதாக, அந்த ஆயத்தத்தை நாம் செய்யாமல் அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தால் அதற்காக கிடைக்கப் போகின்ற தண்டனை என்ன என்பதையும் சொல்கின்றது. கடைசியாக, எல்லா ஆயத்தத்தோடும் காத்திருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகின்ற உன்னதமான ஆசீர்வாதம் என்ன என்பதையும் இந்த பகுதி சொல்கிறது.
எனவே இந்த பகுதியை இன்னும் விரிவாய் தியானிக்க நாம் வழக்கம் போல 3 சிறு குறிப்பை கொடுத்து தியானிக்க நான் உங்களுடைய அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக, அழைப்பை அசட்டை பண்ணினவர்கள். அழைப்பை அசட்டை பண்ணினவர்கள். இரண்டாவதாக, அழைப்பில் அசதியாய் இருந்தவர்கள். அழைப்பில் அசதியாய் இருந்தவர்கள். மூன்றாவதாக, அழைப்பில் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அழைப்பில் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்ற 3 குறிப்பை நான் உங்களுக்கு தந்து தியானிக்க விரும்புகிறேன். முதல் குறிப்புக்குள் நாம் வருகின்றோம். அழைப்பை அசட்டை பண்ணினவர்கள். அன்பான இறை மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையை சொல்ல தொடங்கும் போதே பரலோக ராஜ்யம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு பெரிதானது என்பதை புரிந்து கொள்ள ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அது சொல்லி முடித்த பிறகு அதை குறித்து இன்னும் பெரிதாய் சொல்கின்ற பொழுது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு ராஜாதி ராஜன் தான் சொந்த குமாரனுக்கு திருமணம் செய்ய திட்டமிட்டு அதற்குரிய எல்லா ஆயுதத்தையும் செய்து முடித்துவிட்டு நம்முடைய உறவின் மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுப்பதற்கு சமமானது என்று தொடங்குகிறார். அப்படி தொடங்கின அவர் அந்த அழைப்பானது மிக மிக உயரிய ஒரு அழைப்பு. ஏனென்று சொன்னால், ஒரு ராஜ்ய குடும்பத்திலே நடைபெறுகிற திருமணத்தின் அழைப்பு என்று சொன்னால் எளிமையானது அல்ல, அது ஒரு உயரிய ஒரு அழைப்பு. இரண்டாவதாக, அழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நாம் செல்கின்ற ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு செல்வது மிக மிக மேன்மையானது. மூன்றாவது, அப்படி ஆயத்தத்தோடு செல்கின்ற பொழுது அங்கு கொடுக்கப்படுகின்ற உணவு வகையிலோ உயர்தரமானது. எனவே அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் மிக மிக பாக்கியவான்கள். ஆகவே ஆயத்தத்தோடு செல்லுங்கள் என்று இந்த பகுதியை சொல்கிறார். என்றாலும் கூட கணம் பொருந்திய அழைப்பு பெற்றவர்கள் இந்த பகுதியில பார்க்கின்ற பொழுது அதை அசட்டை பண்ணுகிறதை பார்க்கிறோம். இது மிக மிக கொடுமையான காரியம். கண்டிக்கத்தக்கவும் தண்டிக்கத்தக்கவும் அது உரிய காரியமாக இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது அழைக்கப்பட்டவர்கள் சொன்ன 3 காரியங்கள் மிக மிக வேதனைக்குரிய காரியமாய் இருந்தது. ஒன்று, மனதில்லாதிருந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் மனதில்லாதிருந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவேதான் நம் ஆண்டவர் செய்த முதல் பிரசங்கத்திலே அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆகவே பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு முதல் படியே நாம் மனம் திரும்ப வேண்டுமா? மேலும் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனம் திரும்பிய ஒரு சிறு பிள்ளையை போன்று நாம் மாறாதிருந்தால் பரலோக ராஜ்யத்தில நாம் செல்லவே முடியாது என்று சொல்கிறார். இங்கும் ராஜாவின் அழைப்பை ஏற்பதற்கு ஒரு குழுவில் வச்சு நாங்க மனதில்லாதிருந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவேதான் ஒரு சில வாரங்களுக்கு நாம் சிந்தித்த தியான பகுதியிலே ஆண்டவர் சொன்னார், கடவுளின் ராஜ்யத்தை அடைவதற்கு முதல் தகுதி என்னவென்று சொன்னால் மனம் திரும்புங்கள். அதோடு கூட நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்ட இந்த முதல் குழுவினர் அந்த விருந்திற்கு செல்ல மனதில்லாதிருந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு குழுவினர் அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசட்டை பண்ணினார்கள். அன்பார்ந்த இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நொண்டி சாக்கு சொல்வோம். ஒரு திருமணத்துக்கு அழைத்திருந்தால் நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் சோப்பலா இருந்து விட்டு எனக்கு டைம் இல்ல தூங்கிட்டேன்னு சொல்லுவோம். அல்லது ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி நாம் விலகி செல்கின்றவராக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நிறைய சாக்கு போக்கு சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக ஆலயம் ஆரம்பிக்கின்ற பொழுது வாங்க சொன்னாக்க அதுக்கும் சாக்கு போக்கு சொல்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போய் ஆலயம் முடியும் வரை, கடைசி ஆசீர்வாதம் கொடுக்கும் வரை நீங்க ஆலயத்தில் இருங்கன்னா இல்ல, அதுக்கு ஒரு சாக்கு போக்கை ரெடியா வைத்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கும் கூட
திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட இரண்டாவது ஒருத்தவங்க செய்யறாங்க, அசட்டை பண்ணினார்கள், சாக்குப்போக்கு சொல்கிறார்கள். ஒருவன் சொல்லினான், நான் வயலுக்கு போயிட்டான். இரண்டாவது வியாபாரத்துக்கு போயிட்டான். ரெண்டு பேரும் வருகிறேன் என்று சொல்லி தீர்மானித்து இந்த திருமணத்தை அசட்டை பண்ண வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வயலுக்கும் தன்னுடைய வியாபாரத்திற்கும் போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பான தேவஜனமே, இந்த ரெண்டு சாக்கு போக்கும் தவிர்க்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த விருந்தை ஆயத்தம் செய்த அந்த ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்தது. நான் அழைத்த அழைப்பை இந்த மனிதர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று அவன் குமரி எழுவதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது இந்த குழுவினர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். மூன்று காரியத்தை சொன்னார்கள். முதலாவதாக பார்க்கின்றோம், மனதில்லாதிருந்தார்கள். இரண்டாவது அசட்டை பண்ணினார்கள். மூன்றாவது அவமானப்படுத்தி கொலை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, மனம் திரும்பாத மனிதர்கள் செய்கின்ற முதல் பாவம் அசட்டை செய்வது. அதைவிட மிகப்பெரிய பாவம் பிறரை கொலை செய்வோம் அவர்கள் துணிவது. என் அன்பான தேவஜனமே, இந்த கோபம் கொண்ட ராஜா இதை கேட்ட உடனே அவர்களை உடனே அழித்து விடும்படியாக உத்தரவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அழிப்பது மட்டுமல்ல, சுட்டெரிக்க அவன் தீர்மானிப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவஜனமே, இந்த எச்சரிக்கை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தருகிறார். ஆண்டவர் தகுதியற்ற நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்ற பொழுது நாம மேட்டிமையாய் நடந்து கொள்ளக்கூடாது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை வாசிக்கின்ற பொழுது இது போன்ற ஒரு அழைப்பை அவர் தருவதை பார்க்கின்றோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஜீவ ஊட்டையும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுவதிலும் ஆலயத்துக்கு வருவதிலும் அவருடைய காரியங்களில் நம்மை பங்களிப்பதிலும் எவ்வளவு அசட்டியா இருக்கிறோம் என்று பாருங்கள். ஏசாயா 55 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னை வாருங்கள், நான் இலவசமானதை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, கடைசியில் சொல்கிறார், நான் நித்திய உடன்படிக்கையை உங்களோடு செய்து கொள்வேன், எனவே என்னை வாருங்கள் என்று சொல்கிறார். எனவே தர்மியான காலைவெள்ளே, கடவுளின் ராஜ்யத்திற்கு அழைப்பை பெற்ற நீங்களும் நானும் ஒருபோதும் அதை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அப்படி உதாசீனப்படுத்திக் கொள்கின்ற பொழுது கட்ட நிச்சயமாக நம்மை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், அழைப்பினை அசதியா இருந்தவர்கள் என்று. அன்பான தேவஜனமே, அரசனானவன் விருந்தை முன்பே ஆயத்தம் செய்து விட்டபடியால், அழைக்கப்பட்டவர்கள் மறுத்துவிட்டபடியால் அவன் என்ன செய்வது என்று அவன் தெரியவில்லை. ஆயத்தம் செய்து வைத்த அந்த விருந்தை எல்லாம் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் உடனடியாக ஒரு மறு முடிவை எடுக்கிறான். தகுதி உள்ள இந்த மக்கள், நான் தகுதி உள்ள என்று எண்ணின இந்த மக்கள் வர மறுத்தபடினால், நான் தகுதி இல்லை என்று யாரை தீர்மானித்தனோ அந்த மக்களை அழைப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லியாத்த வேலைக்காரனை கூப்பிட்டு, நீங்க வழிகளிலே சென்று வீதிகளிலே சென்று நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள், ஒன்னே உடனே நடைபெற வேண்டும், என்னுடைய இந்த பந்தி சாலையானது நிறைய வேண்டும் என்று சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் இந்த அழைப்பு யாருக்கு உரியது என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் உரியது. முதல் அழைப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு உரியது. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நாங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், எங்களுக்கு தான் முதல் அழைப்பு என்று. அவர்கள் அதை உதாசீனப்படுத்தினார்கள். அடுத்த நிலையிலே இந்த அழைப்பு நமக்கு வந்திருக்கிறது. இந்த அழைப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இலவசமாய் கொடுத்த இந்த அழைப்பு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். எனவே எல்லாரும் ஓடி வந்து அரசன் தருகிற அந்த விருந்தை அவர் பருகுவதற்காக, புசிப்பதற்காக உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருந்த கூட்டத்தில 2 குழு இருந்துச்சு. ஒன்று, முதல் குழுவானது தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு தங்களுடைய உடைகளை சீர்படுத்திக் கொண்டது, தங்களுடைய தேவையற்ற சுமைகளை தூக்கி எறிந்துவிட்டு பந்தியிலே அமர்ந்திருந்தார்கள். ஆனால் விருந்து உண்பதற்கு முன்னதாக அங்கு அரசன் உள்ளே வருகிறார். அங்கு வந்த பொழுது எல்லாரும் சரியாக அமர்ந்திருக்கிறார்கள். தகுதி கற்ற அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டு விருந்தை உண்ண ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும்
அந்த அழைப்பை அவர் உதாசீனப்படுத்தி அவன் தன்னை தூய்மைப்படுத்தாது, தன்னுடைய உடையை சீர்படுத்தாது, விருந்திலே சுத்தமற்றவனாக காட்சியளிக்கின்றான். அசதியாகவும் அஜாக்கிரதையாகவும் பந்தியிலே அமர்ந்திருக்கின்றான். அப்பொழுது அழைத்த அந்த முதலாளி அந்த அரசன் இந்த மனிதனை பார்த்தவுடனே மிகுந்த கோபம் அடைகின்றான். அழைப்பின் மகிமையை உணராத இந்த மனிதனை, அஜாக்கிரதையோடு அமர்ந்திருந்த அந்த மனிதனை கண்டு கோபமடைந்த அந்த ராஜா என்ன செய்யறாரு, உடனே தாமதிக்காமல் அவனுக்கு தண்டனையை வழங்கி விடுகிறான். பிரியமான தேவஜனமே, அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் உணராது இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இரண்டாம் வருகையில எந்தவித தயவு தாட்சணையும் பார்க்க மாட்டார். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற பெருமையாய் கூறிக்கொண்டிருக்க அல்ல, நாம் தகுதி படைத்திருக்காவிட்டால் கர்த்தர் நம்மை தூக்கி எறிவார் என்பதற்கு இது நல்ல உதாரணமாய் இருக்கிறது. மீண்டும் பார்க்கின்றோம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலே ஆயத்தமில்லாமல் காத்திருந்த 5 கன்னிகளை நாம் எப்போதும் மனக்கண்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்காக பொருட்களை எல்லாம் சேர்த்து வைத்தார்கள். ஆனால் முழு ஆயத்தத்தோடு வரவில்லை. எனவே ஆண்டவர் வந்து நிற்கின்ற பொழுது இவர்கள் தகுதியற்றவர்களாக புறம்பே தள்ளப்படுவதை பார்க்கின்றோம். எனவே நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கலாம், பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசையோடு காத்திருக்கலாம். ஆனால் ஆயத்தம் இல்லாமல் காத்திருந்தால், தகுதி இல்லாமல் காத்திருந்தால், அசதியாய் காத்திருந்தால் அந்த வாய்ப்பை ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் தர மாட்டார். அவர் உடனே சொல்வார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவார். அதுபோன்றுதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரையான பகுதி, மத்தேயு 25 14 முதல் 30 வரையான பகுதிகளை பார்க்கின்றோம். உண்மையுள்ள வேலையாட்களும் உழைக்கும் வேலையாட்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் உள்ளதை அவர் பெருக்குகின்றவராயிருந்தார். 5 தாளந்தை பெற்றவன் 2 தாளந்தை பெற்றவர்கள் இரட்டிப்பாக அவன் மாற்றிட பொழுது இன்னும் அதிக ஆசீர்வாதத்தை கொடுப்பான். 1 தாளந்தை பெற்றவனையோ ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் உதவாதவனை என்று சொல்லி அவனை தண்டிப்பதை பார்க்கின்றோம். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மதியினத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் அசதி குணத்தினாலும் நமக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது. எதிர்பாராத தண்டனையை நாம் ஒருபோதும் பெற்றுவிடக் கூடாது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் நமக்கு கொடுத்த அழைப்பை கவனத்தோடு நாம் ஜாக்கிரதையோடு கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தம் பண்ணி, ஆண்டவரே எனக்குள் குறைவு உண்டு என்று சொன்னால் என்னை சீர்படுத்தும் என்ற ஜெபத்தோடு கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். கடைசியாக நான் 3வது தலைப்பை கொடுத்திருந்தேன், அழைப்பில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. அழைப்பில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றவராக இருக்கிறார். என்று சொன்னால் அவர் நம்மை அழைத்திருப்பது ஒரு நிச்சயமானது, ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டது. அதிசயமான காரியங்களை நம் வாழ்க்கையை செய்வதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மை முன்குறித்து அழைத்தபடினால், அவர் நம்மை பிரித்து வைத்திருக்கின்றபடியினால் நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நடப்பதுதான். அப்படி நாம் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் மீது நிறைந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்முடைய அழைப்பின் மகிமையை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, என் பின்னே வாரும் உங்களை மனுஷனை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சிறப்பாய் கொடுத்திருக்கிறார். நாம தனிப்பட்ட மனிதனாய் வாழ அல்ல, ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யவும் அநேகரை ஆத்ம ஆதாயப்படுத்தவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த பணியை நீங்களும் நானும் செய்திருக்கிறோமா? 2வது காரியத்தை பார்க்கின்றோம். யோவான் 14:26 சொல்கிறது, ஆண்டவர் நம்மை அழைத்து விட்டால் நம்ம மீது பரிசுத்த ஆவியை தேற்றத வளனை அவர் கொடுப்பார். கொடுத்து அனுதினமும் நம்மை போதித்துக் கொண்டே இருப்பாராம். 2வது ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம், அவரால் அனுப்பப்பட போகிறோம் என்று சொல்லி யோவான் 17:18 சொல்கிறது,
நீ என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகின்ற 3 ஆசீர்வாதங்கள் என்ன? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே அவரால் உருவாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பிறருக்கு ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளாய் உருவாக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, அவரால் போதித்து நாம் வழிநடத்தப்படுகின்றோம். மூன்றாவது, ஊழியத்திற்காக நாம் வழிநடத்தப்படுகின்றோம். கடைசியாக திருமறையின் வெளிச்சத்தில இப்படிப்பட்ட அழைப்பை ஆண்டவர் எதற்கெல்லாம் தருவார் என்று பார்க்கின்றோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களிலே இஸ்ரேல் மக்களுடைய விடுதலைக்காகவே கர்த்தர் மோசேயை அழைத்தார். ஒரே நோக்கம் தான், வேற எதையுமே கொடுக்கல. மோசேயை அழைத்த பொழுது ஒரே ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். அந்த நோக்கம் என்ன? அடிமைப்பட்டிருக்கின்ற இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை தர வேண்டும் என்று. இரண்டாவது, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு ஆலயத்திலே பணி செய்த சிறிய சாமுவேலுக்கு ஒரே ஒரு நோக்கத்தை கொடுத்து அழைப்பை கொடுத்தார். எழுந்து எனக்காக பேசு. முதல்ல மோசேய விடுதலைக்காக அழைத்த ஆண்டவர் இங்கு சாமுவேலை தனக்காக பேச வேண்டும் என்பதற்காக அவர் எழுப்பினார். மூன்றாவது ஒரு நபரை பார்க்கிறோம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே அந்நிய நாட்டிலே ஒரு கைதியாக இருந்த எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து நில், நான் உன்னை அனுப்புவேன். நீ எழுந்து நில், நான் உன்னை அனுப்புவேன். ஆக அனுப்புவதற்காக, ஊழியத்திற்கு அனுப்ப எசேக்கியேலை தெரிந்து கொண்டார். நான்காவதாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கொண்டார். லூக்கா 5:27 முதல் 28 மீன்களும் வலைகளும் அதை வாங்குகின்ற வியாபாரியும் தான் தனக்கு சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருந்த பேதுருவை பார்த்து, வா என்னை பின்பற்று என்றார். வா என்னை பின்பற்று அப்படின்னு சொன்னால், எனக்கு உரிய பிள்ளைகளை இனி சேர்ப்பதற்காக என்னை பின்பற்று என்று அழைக்கின்றார். கடைசியாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே சபைக்கு விரோதமாய் பணியாற்றி கொண்டிருந்த சவுலை, நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லப்படும் என்று அவர் சொல்லி அழைக்கிறார். நீ அழைக்கின்ற பொழுது எதற்காக என்று சொல்லவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் எதையெல்லாம் சொல்வேனோ அதையெல்லாம் நீ செய்ய வேண்டும், வா என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த பவுல் தான் உலகம் முழுவதையும் சுற்றி வந்தார். பிரியமானவர்களே, இந்த ஆலயத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கும். சும்மா வெறுமையாக இந்த பெஞ்சை நிரப்புறதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இந்த ஆலயத்திலே உங்களையும் என்னையும் ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் உணர்கின்ற பொழுதுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த அழைப்பை உணராமல் அதை அசட்டை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய அழைப்பிலே உறுதியாய் இருந்து ஆண்டவர் சொல்கின்ற காரியத்தை செம்மையாய் செய்தால் ஆண்டவர் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கின்ற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவருடைய அழைப்பை உணர வேண்டும். எதற்காக என்னை ஒரு கிறிஸ்தவனாக இந்த திருச்சபையின் அங்கத்தினராக வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு சில வெளிப்பாடுகளை தருவார். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் நமக்கு போதிப்பார். அதன்படி செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் திருச்சபையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஒருபோதும் அசட்டையாய் இருந்து விடக்கூடாது. அது நம்முடைய வாழ்விற்கு ஒரு முடிவை தருகின்றதாய் மாறிவிடும். எனவே அசட்டை செய்யாமல் கர்த்தர் தருகின்ற அழைப்பிற்காய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறேன். இந்த உலகத்திலே எத்தனையோ திருச்சபைகள் இருக்கின்றன. இந்த திருச்சபையிலே ஒரு அங்கத்தினராக, இந்த திருச்சபையிலே ஒரு ஊழியனாக எங்களை அழைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் தகப்பனே. அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து நடந்து கொண்டால் மட்டுமே எங்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம்
உண்டு. அதை மறந்து நாங்கள் எங்களுடைய மனம் போனபடியெல்லாம் நடப்போம் என்று சொன்னார். நிச்சயமாக அழிவும் தண்டனையும் காத்திருக்கிறது என்ற எச்சரிப்பை எங்களுக்கு தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மனம் மாறி உங்களுடைய ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்த பெறுவீரார். உமக்கென்று ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன்தார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.